வணக்கம் and welcome to ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சளைப்பட்டி. இன்னமும் நான் இருக்கிற ஊர் அச்சிறுபாக்கம். அச்சிறுபாக்கம் மெயின் பைபாஸ்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். கேக்குது இல்ல? அந்த அளவுக்கு எந்நேரமும் பரபரப்பா இருக்கிற ஒரு பைபாஸ். இந்த பைபாஸ்ல நல்லா பசிக்குதுங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல் சொல்லுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நிறைய ஹோட்டல் பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம போறது எதுக்கு, சஸ்பென்ஸா இருக்குல்ல. வாங்க போலாம் ஹோட்டலுக்குள்ளார. எந்த ஹோட்டல்ன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஹோட்டல் கணபதி விலாஸ்க்கு வந்தாச்சுங்க. அச்சிறுபாக்கத்துல இருக்கிற இந்த ஸ்ரீ கணபதி விலாஸ் சின்ஸ் 1963 அப்படின்னு போர்ட்லயே பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இந்த ஏரியால. இந்த ஏரியாவில் அடிக்கடி கார்ல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ரெசிபியும் அக்குவே ராணி வேற தெரியும். அப்படி இன்னைக்கு நம்ம சொல்லிதான் வந்திருக்கணும். எனக்கு சரியான பசி, என்னோட பசி ஆஃப் பண்ண போறேன். அந்த சாப்பாடு இது, வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வெல்கம் சார். ஜீ தமிழ் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். பேர் அருண். உங்க பேர் என்ன? சுந்தரராமன் சார். சுந்தரராமனா? நிகழ்ச்சி பாக்குறீங்களா? ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். ரெகுலரா பாக்குறீங்க. எப்படி டைம் இருக்கு ஹோட்டல்ல இருக்கிறப்ப? அந்த டைம் ரெஸ்ட் டைம் டைம் 1:30 to 2 கண்டிப்பா பார்ப்பேன். 2:30 கண்டிப்பா பார்ப்பேன். சரி, தட்டுப்பட்டு சாமி நல்லா இருக்கு, ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு. என்னையா நினைச்சிருக்கீங்களா நம்ம ஹோட்டலுக்குலாம் இந்த மாதிரி வரமாட்டாங்களா? ஒவ்வொரு ஊர் போகும்போதும் கண்டிப்பா பார்த்து எல்லா ஊரும் பார்க்கும்போது நினைப்பேன் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு மோஸ்ட் வெல்கம். சரி, அச்சிறுபாக்கம் நல்ல ஊரா? புராதனமான ஊர் சார் எங்க ஊரு. அப்படியா? பெரிய கோயில், ஈஸ்வரன் கோயில், பெரிய கோயில் இருக்கு. பழைய காலத்து ஊர் இருக்குங்க. நாங்களும் ஹோட்டல் ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம் இங்க. ஆமா, பார்த்தேன் வெளியில. சின்ஸ் 1963 வச்சிருக்கீங்களா? 1963 இதே இடத்துல வச்சிருக்கீங்களா? இதே இடத்துல. அந்த காலத்துல இருந்து இந்த இப்ப வரைக்கும் 2011 வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சேம் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன? இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை. இது ரெகுலர் ஐட்டம். பீப்புளுக்கு என்ன வேணுமோ ரெகுலரா ரொட்டீனா கிடைக்குது, வீட்டுல கிடைக்குது, ஹோட்டல்ல கிடைக்குது எங்க ஹோட்டல்ல. சரி, இப்போ இந்த இட்லி, வடை, பொங்கல், பூரி இதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்பயும் கொடுக்குறீங்க, இப்பயும் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்ப என்னைக்காவது இந்த மெனுவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? இப்போ அடை, அவியல், பரோட்டா, குருமா தான் தரும். வடையில வந்து அவுல் வடை, கீரை வடை, கேரட் வடை போட்டுருக்கோம். அந்த மாதிரி சில ஐட்டம் கொடுப்போம். புதுசு புதுசா கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, 1963 இருந்து இப்போ வரைக்கும் விலை அப்படின்றது அன்னைக்கு எவ்வளவு இருந்தது? 2 இட்லி. ஒரு இட்லி அன்னைக்கு 5 காசு இருந்தது சார். 3 காசு 5 காசு இருந்தது. சரி, ஒரு இட்லி 5 ரூபா இருக்குது. அப்பா, பன்மடங்கு growth-ஆ? நிறைய, அது டிஃபரன்ஸ். எல்லா ரேட்டும் நான் கேட்கறேன், தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ இன்ஃபர்மேஷனா இருக்கும்ல. 5 காசு 3 காசு இருந்த இட்லி நீங்க 5 ரூபா விற்குது அப்படின்னா 3 காசு எங்க இருக்கு, 5 ரூபா எங்க இருக்கு. சூப்பர். அண்ட் இன்னைக்கு உங்க கடைக்கு வந்திருக்கிறேன், நல்ல பச்சோட வந்திருக்கிறேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி எல்லாம் விட்டுருங்க. எல்லா இடத்துலயும் சாப்பிட்றதா, தினமும் சாப்பிட்றதா. புதுசா உங்க கடையில இன்னைக்கு கேரட் வடை போட்டுருக்கோம் சார். கேரட் வடை சொன்னீங்க. என்னன்னா அவல் வடை, அவல் வடை, கீரை வடை, கேரட், ஆனியன் போட்டு அது வடை பண்ணிருக்கோம். ஓஹோ, சாயங்காலத்துல கிடைக்கும் அது? ஆமா சார், சாயங்காலம் மார்னிங்ல வடை இருக்கும், சாயங்காலத்துல வந்து போண்டா இருக்கும். இந்த வடையை ஸ்பெஷல் வடையும் போடுவோம் சார். இட்லி வடை சாப்பிடுவாங்க, அதுக்கு பதிலாக இந்த வடை. அது வேற, இட்லி வடை ஈவினிங் இருக்காது. இட்லி ஈவினிங் 5 o'clock தான் இருக்கும். இப்போ வந்து கீரை வடை, அவல் வடை, அது ஈவினிங் இருக்கும். போண்டா இருக்கும் சார். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி. கேரட் வடையா? கேரட் வடை எப்படி? கேரட்டை பிசைஞ்சு துருவி போட்டு கேரட் வடமா கூட கேரட் துருவி ஆனியன்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா பண்ணி பண்ணாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கேரட், உளுந்து மாவு, ஆனியன் கொஞ்சம் போட்டு, ஆனியன் வெறும் ஆனியன் வந்து போல கேரட் மிக்ஸ் பண்ணி போட்டா நல்லா இருக்கு. ஓ, இது நல்லா மூவ் ஆகுதா? தொட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க? தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். சூப்பர். நல்லா இது சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? சூப்பரா இருக்கு, கண்டிப்பா சூப்பரா இருக்கு. எவ்வளோண்ணே ஒரு வடை? ஒரு வடை 7 rupees. 7 rupees. சரி, எனக்கு ஒரு 3-4 வடை எடுத்துட்டு வர சொல்லுங்க. உட்காந்து சாப்பிட்டு போறேன். ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதுல. கண்டிப்பா நம்ம ஜீ தமிழ் பார்த்துட்டு இன்னுமே இந்த பக்கம் போறவங்க அச்சிறுபாக்கத்துல இறங்கி கணபதி விலாஸ் சாப்பிட்டு போவாங்க. ஓகேவா? 47 வருஷ பாரம்பரிய ஹோட்டல் ஸ்ரீ கணபதி விலாஸ். இங்க இன்னைக்கு நம்ம கேரட் வடை அப்படின்ற ஒரு புது விதமான வடையை டேஸ்ட் பண்ண போறோம். போய் உட்கார்றேன். வடை ஆர்டர் பண்ணிருக்காரு, சாப்பிட்டு பார்த்துருவோமே. வடை வந்தாச்சு. பாக்குறதுக்கு உளுந்த வடை மாதிரி தான் இருக்கும், ஆனா உளுந்த வடை கிடையாது, கேரட் வடை. ஸோ இந்த வடை தான் இன்னைக்கு கணபதி விலாஸ் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளார கேரட் இருக்கான்றதை செக் பண்ணிடலாமா? இது பாத்தீங்கல்ல, இருக்குதுங்க. கண்டிப்பா இப்போ இது கேரட் வடை தான். நார்மலா செய்யற உளுந்த வடையில கேரட், ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு, இதுல வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்த வடை சாப்பிட்றப்ப. உங்களுக்கு
டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கேரட் தோசை நம்ம சாப்பிட்டுருப்போம், கேரட் அல்வா சாப்பிட்டுருப்போம். ஆனா கேரட் வடை இன்னைக்கு சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா முறுமுறுன்னு இன்னைக்கு இந்த கேரட் வடை கணபதி விலாஸ்ல பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு இதே டேஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 47 வருஷமா கொடுத்துட்டு இருக்க டேஸ்ட்டை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிற இந்த கணபதி விலாஸ்ல கேரட்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரட்டோட மட்டும் இல்லைங்க, இட்லி, பொங்கல், பூரி, வடை, மசால் தோசை என்ன வேணாலும் நீங்க வாங்க, நல்லா வயிறால சாப்பிட்டு போங்க. உங்க உடம்புக்கு எதுவுமே பண்ணாத உத்தரவாதம் தராங்க, இருக்காத பின்ன. அந்த அளவுக்கு ஒரு ஹோம்லி ஃபுட்டா இங்க கணபதி விலாஸ்ல கொடுக்குறாங்க. எனக்கு இந்த வடை ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். அச்சிரப்பாக்கம் கணபதி விலாஸ் மறந்துடாதீங்க.